இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் தேர்டு சம். The following is the summary of transaction as on 31st December 2016 relating to a special contract complete during the year. Material brought from a market 1500. Material issued from store 500. Wages 2440. Direct expenses 294. Office on cost 10% of prime cost. You are required to prepare a contract account keeping in a view that material return amount to rupees 240 ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை? கான்ட்ராக்ட் ப்ரைஸ் தேவை. ஸோ இங்கே கான்ட்ராக்ட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணாததுனால நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 6000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எதை வச்சு நான் 6000 மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன இது கொடுத்துருக்காங்களோ, என்ன அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதுவே தான் இங்கே அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே என்ட்ரிஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இங்கே 6000 ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் காஸ்ட் கொடுக்கல. இந்த ஒர்க் ஆன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25%. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் வேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நான் ஃபஸ்ட்டு சம்ஸில் இருக்கிறத பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதைப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து சம்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? இங்கே சம்ஸ் புக் மிஸ்டேக், பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ஃபார்மேட் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் காஸ்டிங் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். இந்த டெபிட் சைடில் இருக்கிற பர்டிகுலர்ஸில் பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் மட்டும்தான் வரும். ஆனால் கிரெடிட் சைடில் இருக்கிற பர்டிகுலர்ஸில் சேல்ஸு இல்லை எதனா ரிட்டர்ன்ஸ் இருந்தால் இந்த சைடில் வரும். ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் பாட் ஃப்ரம் மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. ஸோ மெட்டீரியல் பாட் ஃப்ரம் மார்க்கெட் டெபிட் சைட். மெட்டீரியல் பாட் 1500. மெட்டீரியல் இஷ்யூடு ஃப்ரம் ஸ்டோர், அதுவும் டெபிட் சைட். இஷ்யூடு மெட்டீரியல் இஷ்யூடு வந்து பார்த்திங்கன்னா 500. நெக்ஸ்ட்டு வேஜஸ் 2440. நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதுங்க. ஓகேவா? 294. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒன்று டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இந்த ப்ரைம் காஸ்ட்டில் வரும். அதுபடி தான் இதை போட போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த சைடில் எதனா ரிட்டர்ன்ஸ் எதனா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் வந்து மெட்டீரியல் ரிட்டர்ன் இருக்குது. மெட்டீரியல் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா 240. ஸோ இந்த சைடில் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? 1500 + 500 + 2440 + 294 ஆட் பண்ணால் இது ஒரு -240 லெஸ் பண்ணால் 4494. இது வந்து ப்ரைம் காஸ்ட். இந்த ப்ரைம் காஸ்ட்டில் 10% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் காஸ்ட் கிடைச்சிடும். 10% போட்டால் 449. இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமா 400 இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? இது வந்து ஆஃபீஸ் காஸ்ட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் இருக்குது. ஒர்க் காஸ்ட் வந்து 20% ஆன் வேஜஸில் 25% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? வேஜஸில் 25%. வேஜஸ் எவ்வளோ? 2440 இன்ட்டு 25 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 610 வருது. இந்த 610 தான் ஒர்க் காஸ்ட் வந்து 610. ஸோ வந்து இந்த சைடில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு முக்கியமானது கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000. புக்கில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? 610 வருது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு சைடில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இதை ஆட் பண்ணணும். 240 வருது. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா டெபிட் சைடை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்.
பண்ண போகிறோம். 6,240 மைனஸ் 1,500 மைனஸ் 500 மைனஸ் 2,440 மைனஸ் 294 மைனஸ் 449 மைனஸ் 610 ஒன்றோம் அப்படின்னா 447. இதுதான் ப்ராஃபிட். இந்த சைடில் வந்தால் ப்ராஃபிட். ஓகேவா? அதுவே இந்த சைடில் வந்தால் லாஸ் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோ தான். சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.